அது ஒரு மாலை நேரம். வெயில் சாயிற அந்த நேரத்தில் கையலுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. துருன்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிற கையலுக்கு சும்மா இருக்க பிடிக்கவே இல்லை. அத்தைக்கும் அன்னைக்கு நாள் பொழுது போகவே இல்லை. ரொம்பவும் வெறுப்பாக தான் போச்சு. அப்போ அத்தை கையல்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. ஏம்மா கையல், பள்ளிக்கூடம்லாம் லீவு விட்டுட்டாங்க. என் பொண்ணோட பசங்க 2 பேரும் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எனக்கும் ரொம்ப வெறுப்படிக்குது இந்த லீவில். அதான் அந்த பசங்களை கூப்பிட்ருக்கேன். அந்த பசங்க இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னத்த சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணோட பசங்க 2 பேரும் வராங்களா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கும் ரொம்ப வீட்டில் போர் அடிச்சுது. கொஞ்ச நேரம் ஆனதும் பசங்க 2 பேரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. பசங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும் கையலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க 2 பேரும் களைப்பாக வந்ததுனால பசங்க 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தா கையல். அத்தை, ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு கல்யாணத்தப்ப பார்த்தேன். என் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். உன்னோட பேர் ராமு தானே? உன்னை எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? அத்தை உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ராமு, கவிதா. அத்தை, மறக்காமல் எங்கள் பேரை ஞாபகம் வச்சுருக்கீங்களே. அத்தை, எங்களை இந்த ஊரை சுற்றி பார்க்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்கும். அட கண்டிப்பாக ராமு, 2 பேரும் வாங்க. நான் ஊரில் இருக்கிற இடத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அத்தை, இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் அப்பப்போ பாட்டி வீட்டுக்கு வருவோம். 2 நாள் தங்குவோம், போயிடுவோம். இந்த தடவை நாங்கள் லீவில் ரொம்ப நாள் தங்க போகிறோம். ஓ, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பசங்களா. அத்தை, ஊருக்குள்ளே பாருங்களேன், எல்லாரும் ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஃபோனாக தான் இருக்குது. ஆமாம் அத்தை, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இல்லை பசங்களா, என்கிட்ட ஃபோன் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாரும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எனக்கும் ஒரு ஃபோன் வேணும். ஆமாம் அத்தை, உங்ககிட்டயும் ஃபோன் இருந்தா நம்ம அருண் மாமாவுக்கு ஃபோன் போட்டு ஜாலியாக பேச முடியும். அருண், ஊருக்குள்ளே எல்லாரும் ஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஃபோனே இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக கையல், நானே உனக்கு வாங்கி தரணும்னு நினச்சேன். நீயே கேட்டுட்ட. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அருண் ஃபோன் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அன்னைக்கு காலையில் முடிஞ்சுது. சாயந்தரம் ஆச்சு. கடைக்கு போயிட்டு வந்த அருண் கையலுக்காக ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு வந்திருந்தார். அதை செக் பண்ணிக்கிட்டும் இருந்தார். இப்போ கையலை கூப்பிட்டு அந்த ஃபோனை கொடுத்தாரு. கையலும் அந்த ஃபோனை எடுத்து சந்தோஷமாக நோண்டிகிட்டு இருந்தா. அப்போ பசங்கக்கிட்டேயும் அந்த ஃபோனை காமிச்சா. பசங்களா, இங்கே பாருங்கள், என்கிட்ட ஃபோன் வந்துருச்சு. இதை வச்சு ஜாலியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இந்த கையல், அருண் ஃபோன் வாங்கிட்டு வந்து தந்ததுலேருந்து அந்த ஃபோனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ நேரம் ஆகுது? ஆனால் அத்தை சொல்கிறதெல்லாம் கேட்காம ஃபோனையே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஃபோன்லேருந்து பெரிய ஒளி ஒன்று வந்துச்சு. அந்த ஃபோன்லேருந்து வந்த ஒளியோட வெளிச்சம் அவங்களையே சுற்றிக்கிட்டு இருந்தது. திடீர்னு அவங்க எல்லாரும் அந்த ஃபோனை தொடவும் ஃபோனுக்குள்ளேயே போயிட்டாங்க. இப்போ 3 பேருமே ஃபோனுக்குள்ளே போய் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஃபோனில் இருக்கிற கேம்ஸை பசங்க 2 பேரும் கேம் விளையாடலான்னு சொல்லி விளையாட ஆரம்பித்தாங்க. பசங்களா, நம்ம ஏதோ கேம்குள்ளே வந்துட்டோம். சீக்கிரம் இந்த காயின்லாம் பிடிங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. புடி. ஏய், பின்னாடி பாரு, ஏதோ வருது. சீக்கிரம் ஓடு, நம்மளை அதை பிடிச்சிட போகுது. சீக்கிரம் ஓடுடா, ஓடு. பசங்களா, சீக்கிரமாக என் பின்னாடி ஓடிவாங்க. பின்னாடி ஏதோ பெரிய மங்கி மாதிரி வருது. சீக்கிரம் இந்த கேமை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம். ஐயோ அத்தை, பரவாயில்ல, ஒரு வழியாக நம்ம இந்த கேமை விட்டு வெளியில் வந்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த கேம் விளையாண்டது. ஆனால் பயமாக இருந்தது. பசங்களா, பயமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? பேசாமல் நம்ம இதில் இருக்கிற கேமரா ஆப்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ கையிலத்தை, இங்கே பாருங்க, சூப்பரான ஃபில்டர்ஸ், எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை, இங்கே பாருங்க, நான் பூனைக்குட்டி மாதிரியே மாறிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலி. ஆனால் அத்தை, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணுறது? இந்த ஃபோனுக்குள்ளே சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா? அத்தை, எனக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது. நான் பாத்ரூம் போகணும். நான் ஃபோனுக்குள்ளேயே இருந்தால் எப்படி பாத்ரூம் போகிறது? என்ன பசங்களா இது? ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ எப்படி நம்ம சாப்பிட்றது, எப்படி பாத்ரூம் போகிறது? முதல்ல இந்த ஃபோனுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் போகிறது? நல்லா உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன். இந்த ஃபோன் தானே நோண்டிகிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியலையே. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், எங்கேயுமே காணோம். எங்கே போயிருப்பாங்க? ஃபோன் கிட்ட தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாங்க? என்ன இந்த ஃபோனில் ஏதோ தெரியுது, ஒன்றும் புரியலையே. இந்த ஃபோனை தானே கடைசியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியிலையும் பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் இருந்த சார்ஜர் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஃபோன் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. 3 பேரும் ஃபோனுக்குள்ளேயே நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெளியில் வர்றதுனே தெரியாமல் 3 பேரும் ரொம்பவே பயத்தோட ஃபோனுக்குள்ளேயே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அருண் அங்கே வந்து அந்த ஃபோனுக்கு சார்ஜர் போட்டார். சார்ஜர் போட்டு ஃபோனை ஆன் பண்ணதுமே ஃபோனுக்குள்ளே போன எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஹே பசங்களா, இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆமாத்த, நம்ம வெளியில் வந்துட்டோம். நல்ல வேலை. என்ன நடக்குது இங்கே? எல்லாரும் ஃபோனுக்குள்ளேருந்து வரீங்க. என்னாச்சு கையல்?
அருண், நாங்கள் எல்லாரும் இந்த ஃபோனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப நேரமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தனால தான் உள்ளே போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களை அளவுக்கு அதிகமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இனிமேல் ஃபோனெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க பசங்களா. சரிங்க அத்தை, நாங்கள் அளவுக்கு அதிகமாக இனிமேல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் ஃபோனில் நாங்கள் எதையோ தெரியாதனமாக அமைக்கிட்டோம். அதனால தான் உள்ளே போயிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி ஃபோனை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எதையுமே அளவாக யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக போனால் ஆபத்து தான் மிஞ்சும்.